மக்களே 5 இடத்துல பிரச்சாரம் பண்றதுக்கு ஒருத்தன் வந்து போய் வந்து கேக்குறான். அதுல ஒரு இடத்துல பிரச்சனை, மீதி 4 இடத்துல பிரச்சனையே இல்லை. ஆனா இவன் என்னன்னா அதை வந்து ஒரு இடத்துல பிரச்சனையை சாற்றா வச்சுக்கிட்டு 4 இடத்துலையுமே இல்ல அதை பிறகு பண்ணுவோம் அப்படின்றக்கான். அதாவது இந்த வாழைப்பட காமெடி மாதிரி ஒன்று இங்கே இருக்கு, இன்னொன்று இங்கே அப்படின்ற மாதிரி. இப்போ நவீன அதாவது இப்போ இருக்கிற உலகத்தில் கோமாளி அப்படின்னா இந்த நடிகன் விஜய் என்றவன் 51 வயது அப்பன் காசில் தின்னு வளர்ந்து இப்போ பல கேடுகட்ட விடயங்கள் பண்ணி கொண்டிருக்கின்ற இந்த நடிகன் விஜய் அப்படின்றவன். ஸோ அப்போ அந்த விஜய் பண்ணுற கேடுகட்ட விடயங்கள், பொறுக்கித்தனங்கள், எச்சத்தனங்கள், பித்தலாட்டங்கள், குடி குட்டி அப்படின்னு அந்த கேடுகட்ட விடயங்களையும், அப்போ அவனை போல இருக்கிற கூட்டங்கள், அவனை விரும்பி அவனோட சேர்ந்து இருக்கின்ற அந்த சோம்பி கூட்டங்கள் பண்ணுற விடயங்களையும், அந்த சோம்பி கூட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணுற இந்த கேடுகட்ட விமர்சகர்கள், அதாவது பெண்கள் ஏதாவது பண்ணால் ஆம்புலன்ற பேரில் குரலை கொடுக்கையும், அதே நேரத்தில் இந்த விஜயை போல காசு இருக்கின்ற ஒரு கேவலமான ஒரு மனிதர், ரவுடிகளை வச்சு ரவுடித்தனம் பண்ற ஒருத்தன் வந்து ஏதாவது பண்ணா வாய மூடிக்கொண்டிருக்கின்ற நபர்கள், அதாவது இந்த மீரான், அப்புறம் இன்னொன்று கௌபி, மிஸ்டர் கௌபி அப்படின்ற நபர்களை பார்க்கக்குள்ள கேவலமாக தான் இருக்கு. ஆனால் இப்படியான விடயங்கள்லாம் வந்து சில விடயங்களை இந்த 51 வயது இவ்வளவு பெரிய ஒருத்தனை இவ்வளவு கேவலமாக நடக்கக்குள்ள பார்வதி போன்ற வந்து ஒரு பிக் பாஸ் ஷோவில் பண்ணது அது பெரிய, அந்த டைமில் அது தப்பாக இருந்தாலும் இப்போ சில பேருக்கு அதை கரெக்டுனாங்க, சில பேர் தப்புனாங்க. நான் வந்து தப்புன்னு சொல்லித்தான் நான் கழுவி ஊற்றினா. பட் என்னோட மைண்ட் வந்து இப்போ மாறி இருக்கு அப்படின்னுக்குள்ள அதுக்கு காரணம் இந்த 51 வயதுலையும் அறிவில்லாமல் பெத்த தாய் தந்தை வேணா, கட்டின பொண்டாட்டி வேணாம், 28 வருஷம் வாழ்ந்த பொண்டாட்டி வேணா, தான் பெற்ற பிள்ளைகள் வேணாம் என்று கூத்தடிக்கிறானே விஜய். அப்ப அப்படிப்பட்டவன் வாழ்ற ஒரு கேவலமான வாழ்க்கையை பார்த்ததுக்கு அப்புறம் பார்வதி பண்ணலாம் தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய மைண்ட் வந்து மாறி இருக்கு. சரிங்களா? ஓகே. அதே நேரத்துல அந்த பார்வதி பண்ணத ஆண்கள்டா, கலாச்சாரம்டா, கலாச்சார சீர்கேடுடா அப்படின்ற ரீதியில சொன்ன அந்த கௌபிய போன்ற கேடுகட்ட ரிவ்யூவர்ஸ் எல்லாம் இந்த விஜய் போன்றவன் பண்ற அசிங்கமான செயல்களை பார்த்தும் பார்க்காம அதை ஜூலி போன்றவர்கள் வந்து தட்டி கேட்கக்குள்ள இல்ல அதற்கு எதிராக குரலை கொடுக்கக்குள்ள அந்த பெண்களை இவனிங்க வந்து அபியூஸ் பண்றதும் விமர்சனம் பண்றதையும் பார்க்கக்குள்ள கண்டிப்பா, அதாவது நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் சொன்னது போல காலம் வந்து பேசாது, ஆனா காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு. அப்ப அந்த காலம் தான் பல விடயங்களை வந்து பண்ணி கொண்டிருக்கு. சரிங்களா? விஜயன்றவன் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவனோட கேவலமான முகம் என்ன, இவ்வளவு பெரிய ஒரு கொடூரனா, அவனுக்கு எவ்வளவு தூரம் முதுகெலும்பு இல்லைன்னா பெத்த தாய் தந்தை அவனால பார்க்க முடியல, தாலி கட்டி 28 வருஷம் கூட இருந்த பொண்டாட்டிய பார்க்க வக்கில்ல, தான் பெத்த பிள்ளைகளை கவனிக்க அவனுக்கு துப்பில்ல. டேய் நீ எல்லாம் அரசியல்ல வந்து என்னடா பண்ண போறான்னு ஒரு 10 வயசு குழந்தை கூட அவனை பார்த்து கேட்கிற நிலைமை. அதே நேரத்தில் விஜய வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர்கள் கிட்டத்தட்ட 85% நபர்கள் காணாம போயிருக்காங்க. 2 பேர்கிட்ட தூக்கு போட்டு செத்துருக்காங்க. அப்படி ஒரு தருத்திரம் என்ன விஜய் தான். சோ குடும்பத்திலையும் 0, தொழிலையும் 0, அரசியல்லையும் மட்டமான 0. அப்ப இப்படிப்பட்ட ஒருத்தனை காசை வச்சு அவன் பண்ற அசிங்கங்களை சூப்பர் கிப்பர் அப்படின்ற மாதிரி ப்ரொமோட் பண்ணைக்குள்ள பல விடயங்கள் நமக்கு மாறுது. சரிங்களா? அவனை விமர்சிக்க துப்பில்லாததுகள் பார்வதியை விமர்சிக்கக்குள்ள, கமருடீன் போன்றவர்களை விமர்சிக்கக்குள்ள, அவங்கள தட்டி கேட்கிறோம், அதை கேட்கிறோம் அப்படின்னு பேசக்குள்ள விஜய் வரைக்கும் மூடிக்கொண்டிருக்கக்குள்ள அங்கதான் பல மாற்றங்கள் ஏற்படுது. சரிங்களா? ஸோ அப்ப என்னுடைய மாற்றங்களும் அதுலதான் ஏற்பட்டுச்சு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் பார்வதி அவர்களும் ஒண்ணுதான், இந்த விஜயும் ஒண்ணுதான். விஜயன்றவன் 51 வயசு, இவ்வளவு பெரிய சொத்து இருக்குது, எஸ்ஏசி சாரோட மகன் அப்படின்றதுக்காக அவன் ஒன்னும் கொம்பொன்னு முளைக்கல. ஜஸ்ட் விஜய், அவ்வளவுதான். உன்னோட குணம் நல்லா இல்லைன்னா நீ குப்பைதான். சரியா? ஓகே. சரி, இந்த வீடியோல வந்து பார்வதி அவர்களுடைய முத்து என்கின்ற காட்டான் அந்த படத்துல பார்வதி அவர்களுடைய நடிப்பு பற்றி என்னுடைய தனிப்பட்ட விமர்சனம். சரியா? கண்டிப்பா நான் சத்தியமா எதிர்பார்க்கல. படம் அது ஒரு சீரீஸ் நல்லா இருக்கு, சீரியஸ்லி நல்லா இருக்கு, எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி என்ன ஒரு படத்துல நடிக்கிறாங்க அப்படின்னாலே சொல்லவே வேணாம். அதே போல மக்கள் செல்வன் அவர்கள் நடிக்கிற படத்துல ஒரு ஆர்டிஸ்டா நடிச்சா கூட சும்மாலாம் சான்ஸ் வந்து கிடைக்காது. சரிங்களா?
அது 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 வந்து இப்போ தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள், உலகநாயகன் கமல்ஹாசன் சார் அவர்கள், நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் அவர்கள், மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சார் அவர்களுடைய படங்கள் எல்லாமே வந்து அவங்க படத்துல ஆர்டிஸ்ட செலக்ட் பண்றாங்கன்னா அந்த திறமை இருக்கிறவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க கூட ஒரு சீனா இருந்தாலும் இங்க பிழைச்சதுன்னா அது அப்படியே அந்த பார்க்க நல்லா இருக்காது. அப்ப அப்படிதான் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணாவோட படங்களும். அப்ப அதுல எனக்கு ரொம்ப பிரமிப்பா ஏற்படுத்தினதே வந்து விஜே பார்வதி அவர்கள். பார்வதி அவர்கள் இப்படி நடிப்பாங்களா, இவங்களால் இப்படி முடியுமா அப்படின்னுக்குள்ள முடியும் அப்படின்னு நான் வியந்து பார்த்த என்னுடைய விமர்சனம். சரிங்களா? ஒன்று. ரெண்டாவது, ஆஸ் யூஸ்வல் ஹீரோ யாரு? பிக் பாஸ் சீசன் 9ஓட ஹீரோ யார் அப்படின்னா சாண்ட்ரா தான். சாண்ட்ரா மேம் அவர்கள். சீஸ் எ கேம் சேஞ்சர். ஸோ சாண்ட்ரா மேம் பிரஜின் சார் அவர்களுடைய தொடர்ந்தும் இப்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற சம்பவம். சரிங்களா? அதை பற்றி ஒரு கருத்து. இந்த விடயங்கள் இந்த காணொலியில பார்க்கலாம். நீங்க போடுற லைக் பல பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்க உதவும். முடிந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகள் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்லுங்க. மெயின் டாபிக் உள்ள போகும்போது இன்னொரு சின்ன விடயம். அதாவது ரோட்ல இருக்கிற சேத்தை நம்ம சட்டைக்குள்ள வச்சா நமக்கு அருவருப்பு அசிங்கமா இருக்கும் இல்ல? இல்ல ரோட்ல போய்க்குள்ள ஏதாவது அசிங்கம் ஒன்று இருக்கு, அதை எடுத்து பொக்கெட்டுக்குள்ள வச்சா நாரிக்கு ஒன்று இருக்கும். அதே போலதான் நான் விஜயோட சப்போர்ட்டர், நான் விஜயோட ஃபாலோவர், நான் விஜயை ஃபாலோ பண்றேன், விஜயை ஆதரிக்கிறேன் அப்படின்றதும் ரோட்ல இருக்கிற அசிங்கத்தை எடுத்து பொக்கெட்டுக்குள்ள வச்சு போட்டு சுத்துறதும் ரெண்டுமே ஒண்ணுதான். பண்ண மாட்டீங்க அப்படின்னு நம்புறேன். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து விஜே பார்வதி அவர்கள். ஸோ விஜே பார்வதி மேம் அவர்களிடம் நடிப்புல அதாவது மேக்கப்பை குறைச்சி, அதாவது அழகை கூட்டாம மேக்கப்பை குறைச்சி அந்த முகத்தில் அப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் வருமா? அதாவது லலிதாவா அந்த கேரக்டர், அதே அந்த நடிப்பு அப்படின்றத தாண்டி வாழ்றது அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அவங்க வாழ்ந்துருந்தாங்க அந்த கேரக்டர்ல. மக்கள் செல்வனோட படத்துல வர்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவ்வளவு தூரம் பெஸ்டா பண்ணுவாங்க. பட் விஜய் பார்வதி அவர்களால் இப்படி முடியுமா அப்படின்னுக்குள்ள எனக்கு வேற தாட்ஸ் இருந்துச்சு. சரியா? அதெல்லாம் இல்லை, அவங்க நடிப்பாங்க, சான்ஸ் கிடைச்சதுன்னா வேற லெவல் பண்ணுவாங்க அப்படின்ற ரீதியில நான் வந்து வியந்து பார்த்துட்டேன். சரியா? அவங்க நடிப்புன்றதை விட அந்த படத்துல வாழ்ந்த விதம், அந்த கேரக்டரா வாழ்ந்த விதம் வேற மாதிரி. சரியா? ஸோ இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு எனக்கு பிடிக்காதவங்க அப்படின்னு இல்லை. இப்போ எனக்கு என் மனசுல என்ன தோணுதோ நான் அதை வந்து அப்படியே சொல்வேன். சரிங்களா? ஆனால் இந்த விஜயன்ற ஒரு ஆளை பற்றி பார்த்தீங்கன்னா எங்கே சுற்றினாலும் அங்கே தான் வருது. எவ்வளவு தூரம் கேவலம் பண்ணுறான். எனக்கு ஆரம்பத்திலே அவனை பிடிக்காது, இப்போ சொல்லவே வேணாம். அப்போ என்னுடைய அவனை பற்றி எண்ணங்கள் எல்லாம் கரெக்டு அப்படி என்பதை அந்த விஜய் நிரூபிச்சு கொண்டிருக்கான். அவனை பற்றி என்னதான் நல்லது சொல்ல வந்தாலும் அது நமக்கு இடிக்கும். சரியா? பட் என்னோட இது வந்து எனக்கு ஒருத்தரை பிடிக்காது அப்படின்னு இல்லை. ஒருத்தங்க ஒரு விடயம் பண்ணைக்குள்ள அது வந்து நமக்குள்ள வந்துட்டு இவங்க இப்படியா நல்லா இருக்கே, நல்லா பண்றாங்களே அப்படின்னா கண்டிப்பா நான் அதை சொல்லிடுவேன். சரிங்களா? நான் இவங்க பண்ணாதான் பாராட்டணும், இவங்க பண்ணாதான் சொல்லணும் அப்படின்றது என்னுடைய ரிவ்யூ இதுலயோ இல்லை என்னுடைய லைஃப்லயோ அப்படின்றது இல்லை. ஸோ அதை நான் ஏன் சொல்றேன்னா, பார்வதி அவர்களை பற்றி நமக்கு வந்து வேற ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சு. அவங்க எப்பயுமே எதுவும் பண்ண மாட்டாங்க, எல்லாம் சவகுழப்பி, ஒரு திறமையும் இல்லை அப்படின்னு ஒரு தோட்ஸ் ஒன்றது. அதை வந்து ஃபுல்லாக முறியடிச்சிருக்காங்க. இல்லை இதுதான் உண்மையான பார்வதி அப்படின்ற மாதிரி அந்த அவங்களோட ஃபீல்டில், அந்த ஆக்டிங்கில் ஷி இஸ் கதையின் கதாநாயகியாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அதாவது என்ன ரோல் கொடுத்தாலும் அந்த ரோலை பர்ஃபெக்டாக, அதாவது நாங்க பார்த்த பார்வதி வேற, பட் பார்வதிக்குள்ள நிறைய பார்வதி இருக்கு அப்படி என்பதை இந்த ஒரு ரோல் மூலம் அவங்க உலகத்துக்கு காமித்த விதம் சிறப்பு. வாழ்த்துக்கள் விஜய் பார்வதி, கலக்குங்க. இதுதான் முக்கியம். சரிங்களா? நம்ம விஜய் சேதுபதி அண்ணா அவர்களோட நம்ம ஒரு மணித்தியாலம் டைமை ஸ்பெண்ட் பண்ணாலே நிறைய படிச்சிடலாம் அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு நிறைய அனுபவம் உள்ளவர். ஸோ அவரும் இப்படித்தான் வந்தார். சின்ன சின்ன ரோலை எடுத்துத்தான் அந்த ரோலுக்கு உண்மையா இருந்தார், அந்த கேரக்டரா வாழ்ந்தார். இன்னைக்கு மக்கள் செல்வனா இருக்காரு. ஸோ இப்போ வர்ற பல ஹீரோயின்ஸ் வந்து அதெல்லாம் பண்றது இல்லை. அதெல்லாம் பிக் பாஸ்ல போனவங்கலாம் அதெல்லாம் விரும்பவே மாட்டாங்க. அது மேக்கப்பை குறைச்செல்லாம் பண்ண சான்ஸே இல்லை. பட் அதெல்லாத்தையும் விஜய் பார்வதி முறியடித்து பண்ணது சிறப்பாக இருந்துச்சு, என்ன வியக்க வச்சுது. நல்லா இருக்கு. சரிங்களா?
ஓகே, அடுத்தது வந்து நம்மளுடைய சாண்ட்ரா மேம் அவர்கள். பிக் பாஸ் சீசன் 9ஓட ஹீரோ யாருன்னா இவங்க தான். அன்டவுட்லி இஸ் a கேம் சேஞ்சர். நான் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டராக, அதாவது பிக் பாஸ்ன்றது ஸ்கிரிப்டட் இல்லை, ஆனால் எங்களுக்கு ஏற்றது மாதிரி மாற்றலாம். சரிங்களா, வேற மாதிரி மாற்றலாம். இப்போ நான் பண்ணியிருந்தேன்னா வேற மாதிரி கொண்டு போயிருப்பேன். கண்டிப்பாக சாண்ட்ரா மேம் அவர்கள் அந்த ஃபினாலில் நின்றுருப்பாங்க. சி டிசர்வ் இட் மேம். சரிங்களா, சி டிசர்வ் இட். ஸோ ஓகே, சரி. அப்படி இருக்கக்குள்ள இப்போ ஷோ முடிஞ்சு கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு மேல ஆக போகுது. ஆனா இப்போ வரைக்கும் அந்த ட்ரெண்டிங்ல இருக்கிற நபர்கள் அப்படின்னா சாண்ட்ரா, பிரஜித் மற்றும் இந்த ஷோக்கு வராத அவங்களுடைய குழந்தைகள். இவங்க தான் படத்திலையும் வாய்ப்பு, ப்ரொமோஷன்களையும் அழைப்பு, சின்ன திரையிலையும் அழைப்பு அப்படின்னு அப்போ பல பேருக்கு உண்மை புரியாட்டியும் இப்போ அந்த ஷோ கொண்டு போனது நாங்க தாண்டா அப்படின்ற இதுல இவங்க படிப்பிக்கிற பாடம். அதாவது நம்ம தலைவர் ஸ்டைல சொல்லணும்னா, காலம் பேசாது ஆனா காத்திருந்து பதில் சொல்லுமென்னு பிக் பாஸ் சீசன் 9ஓட காலம் இப்ப பதில் சொல்லுது. சாண்ட்ரா மேம் ராக்கிங் எவ்ரிவேர். சரிங்களா, நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் மக்களே. நன்றி.